அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை. இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது, கேள்வியை எழுப்புகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த விழாவில் பிரதமரோடு ஒரே மேடையில் அமர வைக்கப்பட்டதால் தன்னை பாஜக ஆதரவாளன் என்று அனைவரும் கூறிவிடுவார்களோ என்று பதறும் திருமாவளவன் அவர்கள் சிறிது கூட தெளிவோ புரிதலோ மனசாட்சியோ இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசையும் ஆபரேஷன் சிந்தூரையும் விமர்சித்திருக்கிறார். நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை சரியாக இருந்திருந்தால் பெஹல்காம் தாக்குதலே நடந்திருக்காது என்றும் நிர்வாக தோல்வியால் பயங்கரவாத தாக்குதல் நடப்பதை அனுமதித்துவிட்டு தற்போது எதிர்த்தாக்குதல் நடத்திவிட்டோம் என பெருமிதம் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை என்று கூறி தனது கருப்பு மனதின் வன்மத்தை கொட்டியிருக்கிறார். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு அரசு என்ன உதவி செய்தது என்று இன்னும் தெரியவில்லை எனவும் கூறிய திருமாவளவன் அவர்கள் காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று அரசு உறுதியளித்த நிலையில்தான் இந்த பயங்கரவாதம் நடந்தது என்றும் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையானால் அந்த ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் கீழ்த்தரமான முறையில் பெஹல்காம் தாக்குதலில் ஒரு குதிரை ஓட்டிதான் உயிரிழந்தாரே தவிர பாதுகாப்பு படை வீரர்கள் பலரும் உயிரிழக்கவில்லை. அங்கு உண்மையில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா என்றே தெரியவில்லை எனவும் உளறி கொட்டியிருக்கிறார். ஜிஎஸ்டி என்றால் என்ன என்று கூட தெரியாத திருமாவளவன் அவர்களுக்கு நாட்டு பாதுகாப்பு வெளியுறவுத்துறை செயல்பாடு குறித்து அறிவு இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்ப்பது சற்று அதிகம்தான் என்றாலும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிக பாதுகாப்பு கொண்ட இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் நடப்பது உலகம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை ஆதரிக்கும் இயக்கங்களை இங்கு ஊக்குவித்து வாக்கு வங்கி அரசியல் செய்யும் திருமாவுக்கு மத்திய அரசை குறை சொல்வதற்கு 1% கூட தகுதி இருக்கிறதா என சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தினம் தினம் சட்டம் ஒழுங்கு சீரழியும் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் வரும் முன் காப்பதற்கு திமுக முயற்சி எடுக்காததை பற்றி இந்த உத்தமர் வாய் திறந்து பேசியிருப்பாரா? குறைந்தபட்சம் எனக்கு பிளாஸ்டிக் சேர் தரக்கூடாது என்று சொல்லவாவது அந்த நாக்கிற்கு தைரியம் இருக்கிறதா என்பது நமது கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளும் இந்திய மக்களும் பெருமிதம் கொண்டிருக்கிறோம். பிளவுவாத பிரிவினை சக்திகளுக்கு துணை போகும் திருமாவளவன் அவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பெருமை இல்லை என்பதை திமுகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கூட மதிக்கப் போவது இல்லை என்பதால் இது போன்ற அறிவற்ற கருத்துகளால் தனது மதிப்பையும் மரியாதையையும் தினமும் திருமாவளவன் இழந்து வருகிறார் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மையாகி இருக்கிறது.